உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட தளபதி விஜய் அவர்கள் 108 இடங்களில் வெற்றி பெற்று தமிழகத்தின் பெரும்பான்மையாக இந்த முறை முதலமைச்சராக பதவியேற்க போறாரு. மே 7 தமிழக முதலமைச்சராக தளபதி விஜய் அவர்கள் பதவியேற்க போகும் இந்த ஒரு நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவராக உருவெடுத்திருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து சொல்ல போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் கிடைச்சிருக்கு. அரசியல் ரீதியாக இவங்க இரண்டு பேத்துக்குள்ளயுமே பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் இருக்கு. குறிப்பா தளபதி விஜய் அவர்கள் டிஎம்கே தான் தன்னோட அரசியல் எதிரி அப்படிங்கறத ரொம்பவே தெளிவாக சொல்லியிருந்தாரு. கடந்த 2 வருட பிரச்சாரத்துல தன்னோட அரசியல் எதிரியா டிஎம்கே தான் அவர் சொல்லியிருந்தாரு. எல்லா இடத்துலயும் கேம்பெயின்லயும் அதே விஷயத்தை மெயின்டைன் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தளபதி விஜய் அவர்கள் இந்த ஒரு எலெக்ஷனை வின் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு டைம்ல அரசியல் மாண்பு காரணமா எல்லா துறையில இருக்கவங்களுமே தங்களோட வாழ்த்துக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் ரிசல்ட் வந்த அன்னைக்கு கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்ற கட்சிக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் அதை தொடர்ந்து இப்போ மே 7 தளபதி விஜய் அவர்கள் பதவி ஏற்க போறாரு இல்லையா, அண்ட் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக பார்த்தீங்கன்னா அவருக்கு கால் பண்ணி விஷ் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் கிடைச்சிருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தளபதி விஜய் அவர்கள் சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்காரு. அதே போல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்களை வச்சு ஏகப்பட்ட படங்கள் எடுத்திருக்காரு. இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நண்பராகவும் சரி, ஒரு துறையிலேருந்து வந்தவராகவும் சரி, அரசியலில் இப்போதைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருந்தும் சரி, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒரு வாழ்த்து சொல்றதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. அண்ட் அதே நேரம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை நாங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சு அடுத்த முறை அதை நாங்கள் சரி பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு 5 வருஷம் எதிர்கட்சியாக இருக்கும்போது கண்டிப்பாக எங்களோட மக்கள் பணி தொடரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. எப்போதுமே சொல்லுவாங்க, திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறத விட எதிர்கட்சியாக இருந்தால் போராட்டம் வலுப்பெறும் அப்படிம்பாங்க. அதே போல இந்த முறை டிவிகேக்கு அச்சுறுத்தலாக இந்த ஒரு கட்சி இருக்குதா, எதிர்கட்சியா இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே போல தமிழக முதல்வராக தளபதி விஜய் அவர்கள் நாளைக்கு முதல் கையெழுத்தாக பண்ண போற விஷயம் என்ன அப்படிங்கிறது வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தளபதி விஜய் அவர்கள் நாளை காலை 11 மணி போல நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் தான் பதவி ஏற்க போறாரு. அண்ட் இந்த ஒரு பதவியேற்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் போடக்கூடிய முதல் கையெழுத்தாகவே வெற்றி பயணமாக தான் இருக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணியிருக்காராமா. அதாவது தமிழக பெண்களுக்கு போக்குவரத்து ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா. அண்ட் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உள்ளூருக்குள்ள மட்டும்தான் ஃப்ரீ, இப்போ டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் போகிறதுமே ஃப்ரீயாக தான் இருக்கு. அண்ட் அந்த ஒரு வெற்றி பயணத்தை தான் தளபதி விஜய் அவர்கள் முதல் கையெழுத்தாக போட்டு தொடங்கி வைக்க போறாராமா. அண்ட் அதே மாதிரி மின்சார வாரியத்துக்கும் கையெழுத்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் எது எப்படியோ முதல் கையெழுத்தே வெற்றி பயணம் அப்படிங்கிறது அவரோட பயணம் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத குறிக்குது அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. நாளைக்கு காலையில் தளபதி விஜய் அவர்கள் பதவி ஏற்க போறாரு. இதை நினைச்சு பார்க்கவே ரொம்பவே கூஸ்பம்ஸா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.